உபசரி பண்றாங்க, அதுதான் ஆசனன்றது. இதுதான் யோகாசனம். சொல்லுங்க, புரியுதுங்களா? யோகாசனம் நம்ம பண்ண போறோம். யோகாசனம் என்ன செய்யுது நம்மளன்னா, உடல் உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல பலத்தை கொடுக்கும். அந்த ராஜ உறுப்புன்னு நம்ம சொல்லுவோம். ராஜ உறுப்புனா என்னன்னு தெரியல, இருதயம் என்னன்னு தெரியும், ஆர்க்கு தெரியும். அப்புறம் வந்து லிவர் வந்து கல்லீரல் சொல்லுவோம், மண்ணீரல்னா ஸ்பிளீன் சொல்லிடுங்க. அப்புறம் கிட்னி. இதெல்லாம் வந்து இந்த ராஜ உறுப்பை வந்து பலம் கொடுக்கிறது தான் வந்து யோகாசனம். கோபுராசனம் 7th ஸ்டெப்னா கோபுராசனம். சரியா? 8th மவுண்டன் ஸ்டெப். சரிங்களா? 9th வந்து 5th ஸ்டெப் வரும். 9 சரியா? 10 கையை கிட்ட வச்சு, ஏன்னா உங்களுக்கு கையை அவ்வளவு தொலைவு வர இப்படியே வைக்கலாம். நீங்க கையை எடுத்து வரையும் உங்களுக்கு கிட்ட வைக்க சொல்றேன். சரியா? வசதிக்காக கிட்ட வச்சுங்க. இப்போ 10 லெஃப்ட் சைடு 11 நமஸ்காரம். அதாவது 12 ரைட் பண்ணீங்க. நீங்க பண்ணீங்களா? அதை பண்ணி முடிச்சோன்னா ஒரு இன்னொரு ஆசனம். அப்புறம் பிராணாயாமம். சரியா? இது வந்து யோகா கிடையாது, இது வந்து வார்ம் அப் மாதிரி பிராக்டிஸ், எக்ஸசைஸ் பண்ணும். பாடி லூஸ் ஆகும், அப்பதான் நம்ம வந்து ஆசனம்லாம் பண்ண முடியும். சரியா? அதுக்காக பண்ணுறேன். ஒரே வாட்டி பண்ணுங்க. One, 2, 3, right leg, 3, Surya, 4, 4 step, 4, அந்த 5, இப்போ நீங்க சாமி பண்ணுங்க. நமஸ் பண்றாங்க. 5, 6th ஸ்டெப் சொன்ன அஷ்டாங்க நமஸ்காரம். என்ன சொன்னேன்? 8 முதல்ல சொன்னாங்க பாடி அஷ்டாங்க நமஸ்காரம். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் சொன்னேன். அதான் நீங்க சொல்லிட்டே பண்ணீங்கன்னா அது மைண்ட்ல நிற்கும். நெத்தி பிடிக்கும். ஒழுங்கே பண்றோம். 7 புஜங்காசனம். புஜங்காசனம் நல்ல பாம்பு மாதிரி ஸ்னேக் கோப்ரா. புஜங்காசனம் சமஸ்கிருதம் சொல்றது எனக்கு அது வருது. கோபுராசனம் 7 நான் வருது. சரியா? அப்புறம் 8 மவுண்டன், மலை மாதிரி. உங்களை பார்த்தா அந்த அமைப்பு இருக்கும், மலை மாதிரி உங்களுக்கு இருக்கிற அமைப்பு இருக்கும். அதுதான் வந்து மவுண்டன் சொல்றாங்க. 8th ஸ்டெப் 9th ஸ்டெப். அதே மாதிரி 5th ஸ்டெப்புக்கே வரும். 9th வந்து 5th ஸ்டெப், 9th வந்து 5th ஸ்டெப். இந்த மாதிரி 9th. இப்போ கையை கிட்ட வச்சுங்க. ரைட் லெக் எடுத்து வந்துடுவீங்க. 10, 11, 12 நமஸ்காரம் பண்ணுறேன். Well, not to the